இங்க முத்துவுமே ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்டே பார்லர் மேடம் முதல்ல வெளியில வாங்க. நீங்க பண்ண விஷயத்துக்குலாம் உங்கள நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இத கேட்டு இந்த பக்கம் வந்து வெளியில வந்த விஜயாவும் என்னடா இது ரோகிணி இப்படி மரியாதை இல்லாம கூப்பிட்டுட்டு இருக்க? உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி முத்து கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மனோஜும் வந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவருமே முத்து கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா முத்துவுமே இங்க பாருங்க நான் பேசுறதுல ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு வெளியில வரப்போகுது. பார்லர் மேடம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லப்போனால் இப்போ அவங்க பண்ண விஷயத்தினால ஒருத்தரோட வாழ்க்கையே போகிற நிலைமைக்கு போய் கடைசியில் நம்ம அந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனையோட முடிவு இன்னைக்கு தான் வெளியில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவுமே ஒன்றுமே புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டவனுங்க மறுபடியுமே இந்த பக்கம் விஜயா டேய் எதாக இருந்தாலும் முதல்ல தெளிவாக சொல்லு, இந்த மாதிரி வந்து குழப்பற மாதிரி பேசாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக இங்கே ரோகிணி வெளியில் வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும் முத்து, எதுக்காக என்ன மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே ஓஹோ உங்களை மரியாதையாக வேற கூப்பிடணுமா? நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கங்க. என் ஃபோனை எதுக்காக எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து கேட்குறாரு. இந்த பக்கம் ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரோகிணி அப்படியே அலண்டு போயிடுறாங்க. அவங்களுமே முத்து கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் அப்படியே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே மனோஜுமே ஏண்டா உன் ஃபோன் என்னைக்கோ காணாம போன எதுக்குடா இங்கே ரோகிணி எடுக்க போறா, அவட்ட எதுக்கு நீ இந்த விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் விஜயாவுமே ஆமாண்டா உன் ஃபோனை எவனோ எடுத்து இந்த மாதிரி வந்து வீடியோ வெளியில் விட்டுட்டான், அதுக்காக இந்த மாதிரி ரோகிணிகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு என்ன உன் ஃபோன் எடுக்கணுங்கிற அவசியமா? அவட்ட இருக்க காசுக்கு அவள் எதை வேணாலும் வாங்கிக்குவா, அவையும் உன் ஃபோன் எடுக்க போறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இங்கே முத்துவுமே இங்கே பாருங்க என் ஃபோனை எடுத்தது ரோகிணி தான், அதுக்கான ஆதாரம் இருக்கு. ரோகிணி நீங்கள் முதல்ல எதுக்கு என்னோட ஃபோன் எடுத்தீங்கன்னு எனக்கு முதல்ல சொல்லுங்க, அதை சொல்லலைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரோகிணியுமே முத்துவை வித்தியாசமாக பார்த்துட்டு ஒருவேளை அந்த ஃபோன் இவங்ககிட்ட இல்லை போல இருக்கு, இந்த விஷயத்தை பற்றி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா சரி ஓகே நம்ம நாடகத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே இங்கே பாருங்க முத்து என்ன மரியாதை எல்லாம் பேசுகிற வெள்ளம் வச்சுக்காதீங்க, உங்கள் ஃபோனை நான் எதுக்கு எடுக்க போகிறேன், உங்கள் ஃபோன் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவுமே ஓஹோ அப்போ நீங்கள் என்னோட ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படி தானே, நீங்கள் எடுக்கலன்னு ஒத்துக்கிறீங்களா, சரி சரி தாத்தா இங்கே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேரெக்டாக அந்த செருப்பு தைக்கிற தாத்தாவை முத்துவுமே உள்ளே கூப்பிடுறாரு. அப்போ அவருமே உள்ளே வராரு. வந்த உடனே இந்த பக்கம் வந்து ரோகிணியுமே யார் இது, இவரை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப டவுட்டாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ விஜயாவும் இருந்துக்கிட்டு டேய் இது யாரா இது, இந்த மாதிரி இந்த வயசான தாத்தா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, அவருக்கு என்னடா இங்கே வேலை, அவர் என்னடா ரோகிணிக்கு எதிராக சாட்சி சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதை கேட்டோன்னே முத்துவுமே இங்கே பாருங்க இந்த ஃபோனு இன்னைக்கு காலையில் இவருக்கு கிடைச்சிருக்கு, சொல்லப்போனால் இவர் கைக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஆள் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணி உங்கள் மொபைலில் வித்யா ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த வித்யாவோட ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே முத்து கேட்குறாங்க. உடனே இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ ஆமாம்ல இந்த ஃபோனை நம்ம வித்யாட்ட தானே கொடுத்துருந்தோம், அப்போ வித்யா தான் வந்து இந்த செருப்பு தைக்கிற தாத்தாட்ட போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆகுறாங்க. அப்போ ரோகிணியுமே நான் எதுக்காக வித்யாவோட ஃபோட்டோவை இவர்கிட்ட காட்டணும், இவர் யார் முதல்ல, இவர் யாருன்னே தெரியாது, எதுக்காக என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை இவர்கிட்ட நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே முத்துவுமே இங்கே பாருங்க இந்த ஃபோனை திருடினது நீங்கன்னு நான் சொல்கிறேன், இதுக்கு சாட்சி சொல்ல இந்த தாத்தா வந்திருக்காரு, ஒழுங்கா வித்யாவோட ஃபோட்டோவை காட்டுங்க, ஏன்னா வித்யா மூலமாக தான் இந்த ஃபோன் அவர் கைக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் ரோகிணி இல்லை வாய்ப்பே கிடையாது, நீங்கள் ஏதோ போய் சொல்கிறீங்க, நீங்கள் ஆளை செட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவை கார்னர் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் முத்துவுமே இங்கே பாருங்க தாத்தா நீங்கள் தான் சாட்சி சொல்லணும், இங்கே பாருங்க என்கிட்டே அந்த ஃபோட்டோ இருக்குது, நான் வேணும் தான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வித்யாவும் ரோகிணியும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவை தன்னோட மொபைல் மூலமாக இந்த பக்கம் டைரெக்டாக தாத்தா கிட்ட காட்டுறாங்க. அப்போ தாத்தாவும் சொல்கிறாரு இந்த பொண்ணு தான்ப்பா வந்துச்சு, இன்னைக்கு காலையில் செருப்பு தைக்க வந்துச்சு, அப்போ தான் இந்த ஃபோனை வந்து தவறி என்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு, நானே இந்த பொண்ணு வருன்னு பார்த்தேன் வரல, அதுக்கப்புறம் சரி முத்து தம்பி தான் வந்தாப்புல அவர்கிட்ட எடுத்து இந்த ஃபோனை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அந்த தாத்தா எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சிட்டாரு. இதை கேட்டோன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து அப்போ உன்னோட ஃபோனை திருடினது அந்த வித்யா தானே, நீ இப்போ அவட்ட தானே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயாவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், என் ஃபோன் எடுத்தது வித்யாவாகவே இருக்கட்டு, வித்யாவை தான் நான் வந்து கண்டிப்பாக சத்தம் போட்டு போகணும், ஆனால் நான் ஏன் வந்து ரோகிணிகிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா என் ஃபோன் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு 2 பேருக்கு சத்யாவோட வீடியோ சென்ட் ஆயிருக்கு, அதில் ஒரு ஆள் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் இன்னொரு ஆள் யாருன்னு நான் கண்டிப்பாக ரோகிணி மேடம் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து ரொம்பவும் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ரோகிணியுமே ஆமாம் இல்லை அவன் முத்துவோட வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கும் சிட்டி காமிச்சோம்ல அந்த ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ண விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் முத்துவுமே இந்த பக்கம் மனோஜ் கிட்ட எங்க பாரு இது பார்லரமா நம்பர், இந்த நம்பருக்கு எதுக்காக என்னோட ஃபோன்ல இருந்து சத்யாவோட வீடியோவை இந்த மாதிரி வந்து வித்யா அனுப்பணும், சொல்லப்போனால் இந்த மாதிரி ரோகிணி கேட்காம தான் வித்யா அமைச்சிருப்பாங்களா, அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணது வேற யாரும் கிடையாது, இங்கே ரோகிணி தான் இங்கே சத்யாவையும் மீனாவையும் பழி வாங்குறதுக்காக ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டு இந்த வீடியோவை அமைச்சிருக்காங்க. இதில் இன்னும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா இன்னொரு ஆள் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவுடனே இது யாருன்னு தெரியலையே
அப்படின்னு சொல்லி எல்லாருமே டவுட்டாக இருக்கும்போது இங்கே முத்துவுமே அதுவும் யாருன்னு எனக்கு தெரியும், அது வேற யாரும் இல்லை சிட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே விஜயாவுமே என்னது சிட்டியா, சிட்டிக்கு யார் இந்த வீடியோ அனுப்ப போறா, சிட்டிக்கு ஏன் வித்யா அனுப்புனா அப்படின்னு சொல்லி டவுட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரம் பக்கத்தில் இருக்க மனோஜுமே டே நீ வாய்க்கு வந்தபடிலாம் உளறிட்டு இருக்காத, அவனே ஒரு வட்டிக்காரன், அவங்களுக்கும் வித்யாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும், சொல்லப்போனால் அவ எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ கரெக்டாக இங்கே முத்துவுமே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ண உடனே இங்கே சிட்டி வட்டிக்காரன்னு சொல்லி வருது. இதை பார்த்தவொடனே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சொல்லப்போனால் ரோகிணி வித்யாவும் தான் பிளான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த பக்கம் முத்துவுமே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க, மீனா மேலே எப்போவுமே ரோகிணிக்கு அக்கறை இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த பக்கம் மீனாவோட தம்பியை போட்டு கொடுக்கறதுக்காக இந்த ஃபோனை திருடி இந்த ஃபோன் மூலமாக அந்த வீடியோவை எடுத்து அது சிட்டிக்கு ஒரு காப்பி அனுப்பி இவங்க ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு சிட்டி மூலமாக இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய கேஸ் பிரச்சனை ஆகி நான் ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி திருப்பி எனக்கு அந்த 5 லட்சம் திருப்பி கிடச்சிச்சு. ஆனால் இதுலேயுமே ஒரு விஷயம் இருக்குது, இதுலேயுமே வந்து ரோகிணி மேடம் நம்ம எல்லார்ட்டையும் இருந்து மறைச்ச ஒரு விஷயம் எனக்கும் மீனாக்கு பார்வதி ஆண்டிக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட வித்யாவுமே பார்வதிக்கு என்ன விஷயம் தெரியும், என்னடா சொல்கிறீங்க, இந்த ரோகிணி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன ரோகிணி இது, உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயம் சொல்ல எனக்கு பக்கன்னு இருக்கு, எத்தனை விஷயத்தை தான் நீ என்கிட்ட மறைப்ப அப்படின்னு சொல்லி விஜயாவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவுமே இங்கே பாருங்கம்மா கோவப்படாதீங்க, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன், இதுக்கும் சேர்த்து வச்சு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்வதி ஆண்டி வீட்டில் இருந்த 2 லட்ச ரூபா காணாமல் போச்சு ஞாபகம் இருக்கா, நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கல்ல, அந்த பணம் காணாமல் போனது தான், ஆனால் அந்த பணம் திருப்பி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இது கேட்ட விஜயாவுமே என்னடா சொல்கிற, அதான் பார்வதி ஃபோன் பண்ணி சொன்னால பணத்தை நான் மாற்றி வச்சுட்டேன்னு சொல்லி திருப்பி வந்து உங்கள்கிட்ட தானே கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே அம்மா அது எல்லாமே போய்மா, அந்த பணத்தை இந்த ரோகிணி மேடம் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுமா, அவங்க இப்போ போட்டுட்டு இருக்கிற எல்லா தங்க நகையும் விற்று அந்த இதில் இருந்து பணத்தை எடுத்து 2 லட்ச ரூபாய் இந்த பக்கம் பார்வதி ஆண்டிகிட்ட கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் அத்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, எங்கள் அத்தை டென்ஷன் ஆகக்கூடாது, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் அலையக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக மீனாவை காப்பாற்றுறதுக்காக இந்த 2 லட்ச ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்களாமா. இதை வந்து இதே மாதிரி பார்வதி ஆண்டிகிட்ட போய் சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இந்த மாதிரி வந்து எதுக்காக மீனாவோட குடும்பத்துக்கு பாதகமும் பண்ணணும், மீனாக்கு நல்லதும் பண்ணணும், இவங்கள மாதிரி நல்லது பண்ணுறவங்க எதுக்காக அதை வந்து மறைச்சு பண்றாங்க, ஏன் டைரக்டாவே பண்ண வேண்டியதானே, மீனாக்காக நான் 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க பண்ண விஷயத்துல இருந்து எனக்கு நல்லா ஒன்று புரியுது, பார்வதி ஆண்டி வீட்டில இருந்து 2 லட்ச ரூபா பணத்தை திருடினதே இந்த பார்லர் அம்மா தான், அந்த திருடின பழி வேற யார் மேலேயும் போயிடக்கூடாது, போலீஸ் கேஸ்ன்னு போச்சுன்னா இவங்க மாட்டிக்குவாங்க அங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்களுமே அந்த பணத்தை தன்னோட சொந்த நகையை விற்று அவங்க தானமா கொடுத்து மீனாவை காப்பாத்துற மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு பெருந்தன்மையா கொடுத்து ஒரு நாடகத்தை போட்டு இங்க மீனாவை காப்பாத்திருக்காங்க. சொல்லப்போனா அவங்க மீனாவை காப்பாத்தல, அவங்களே காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் விஜயாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. உண்மை சொல்லப்போனா இவ்வளவு நாளா எவ்வளவு உண்மைகளை நீ மறைச்சிட்டு இருந்திருக்க, நீ போட்டிருக்க தங்கம் கூட பொய்யான தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் ரோகிணி பக்கம் திரும்பி என்ன ரோகிணி இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ரோகிணியுமே எதுவும் பேச முடியாம அப்படியே அமைதியா இந்த பக்கம் வந்து பயந்து போய் விஜயாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப விஜயாவுமே நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே உனக்கு தண்டனை இருக்கு, இதெல்லாம் வந்து நான் அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு இந்த பக்கம் ரோகிணி அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க.